ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். ஒரு கப் பச்சரிசி வச்சு நல்ல சாஃப்டாக திருக்கார்த்திகை ஸ்பெஷல் பலகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பலகாரம் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அதை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு அளந்து எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சீனி எடுத்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதுங்க. நம்ம இதை அரைக்கும் போது சீனியும் சேர்ந்து அரைப்படும் போது அது கொஞ்சம் தண்ணியாகவே வரும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மாவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை அரைக்கிறதும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. லைட்டாக பிறுபிறுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக பிறுபிறுப்பாக அரைச்சி எடுத்தால் தான் பலகாரம் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ அரைச்சி எடுத்த மாவை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாவோடவே 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ பலகாரத்தை சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. அதில் இந்த மாதிரி குழியாக உள்ள ஆப்பையை சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ஆப்பையில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம். கை கால் முளைக்காமல் ஷேப்பு சூப்பராக வருங்க. ஆப்பையை எண்ணெயிலேயே போட்டு வச்சுக்கணுங்க. அப்போ தான் ஆப்பை நல்லா சூடாகி மாவு ஆப்பையில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் சூடானதும் ஆப்பையில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாங்க. அது வெந்ததும் இந்த மாதிரி தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பலகாரம் ரெடி. நீங்களும் இது போல் பலகாரம் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.